ஏன் அது சாதி பிரச்சனை உனக்கு தெரியாதா உனக்கு? அப்ப தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கெல்லாம் வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறார் விஜய். விஜய் வந்து ஆர்எஸோட தத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து பாஜக பக்கம் போக மாட்டாரு நண்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவா பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் அது. அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மார்வேடத்தை சுத்திட்டு இருக்காரு. வாழும் அம்பேத்கர் சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் ஒருத்தர். அவர் சொல்றாரு, விஜய் மூலமா தான் அம்பேத்கர் தெரிஞ்சாரு. எவ்வளவு அயோக்கியத்தனமான திமிரு பிடிச்ச பேச்சு இது. இந்த பேச்செல்லாம் கண்டிக்க வேணாவா? 2026 தேர்தல்களும் எப்படி இருக்கும்? விக்கிஸ் மைனர்களுக்கு விக்கியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள். அவர்கிட்ட பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்வி இருக்குது. நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது சார்? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தினந்தோறும் செய்திகள் பார்த்தால் நமக்கு தெரியும். அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி பல விஷயங்களை சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. சட்ட ஒழுங்கு சரி பண்ணுவோம் அப்படின்றதுக்காகலாம். ஆனால் புள்ளி விவரமே என்ன சொல்லுதுன்னா, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற வன்கொடுமைகள், கொலைகள், கொள்ளைகள், குற்றங்களை விட இந்த திமுகவுடைய ஆட்சியில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இவங்க ஆட்சி பண்ண இந்த 5 வருஷத்துல ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்றதா புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடியது. அதனால சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன சொல்றது, ரொம்ப மோசமா இருக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சியின் எடுத்துக்காட்டு தான் நம்ம சொல்ல முடியும். சார் திமுக அவர்கள் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது சிறப்பா செயல்பட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை எதிர்கட்சியா இருக்கும்போது சிறப்பா செயல்பட்டாங்க? திமுக நம்பர் 1 எதிர்கட்சி. அதுல உங்களுக்கு ஒரு நாளும் குழப்பமே வர தேவையில்ல. தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை எப்பொழுதுமே எதிர்கட்சியா வச்சிருந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும். நான் சொல்லக்கூடியது அதுதான். திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது டாஸ்மார்க்கை மூடுறதுக்கு அவங்க வீட்டாண்ட போராட்டம் பண்ணுவாங்க. அவர் பண்ணுவார், அவங்க தங்கச்சி பண்ணுவாங்க, அவங்க மகன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீட்டை ஒழிக்க போகிறோன்னுவாங்க. மோடி வந்தால் கருக்கு பலூன் விடுவாங்க. மத்திய அரசு அதுவே இதுவே சொல்லி பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்டுழியங்களெல்லாம் பயங்கரமாக பட்டியல் போட்டு பண்ணுவாங்க. பயங்கரமான டீம் ஒர்க் இருக்குது திமுக கிட்ட எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது. அப்போ அவங்கள எதிர்கட்சியாக வச்சுருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதாக நான் பார்க்குறேன். சரி, விஜய் வருகையால் திமுக வந்து ஆபத்து இருக்கா, இல்லை பயப்படுறாங்களா சார் அவங்க? இல்லை, விஜய் பார்த்து திமுக பயப்படுது. அதை நம்ம இல்லைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா விஜயுடைய அந்த ஒரு நட்சத்திர அந்தஸ்து, அந்த ஒரு மிகப்பெரிய புகழ் திமுகவும் குறிப்பாக திரு உதயநிதி அவர்களுக்கும் பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக திமுகவில் இப்போவே உதயநிதியை வந்து கொண்டு வர முன்னாடி பண்ணிட்டாங்க. அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் போகிறாரு. கிட்டத்தட்ட அவர் தான் ஒரு முதலமைச்சர் போலவே நடந்து கொள்கிறாரு. ஆனால் நீங்கள் உதயநிதியா வர்சஸ் விஜயான்னு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய அந்த ரேஞ்ச் அப்படின்றது எங்கேயோ இருக்குது. என்ன காரணம்னா, தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் உதயநிதியோட பண்படகு புகழ் பெற்றவர். ஸ்டாலின் அவர்களுடைய மகன் திரு கருணாநிதி அவர்களுடைய பேரன் அப்படின்ற ஒரு காரணமாக உதயநிதி கிட்ட ஒரு இருக்குது. ஆனால் இப்படியான பாரம்பரியம், இப்படியான குடும்ப பெருமை இல்லாமலே திரு விஜய் என்றவர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு அப்போ விஜய் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் யாரும் போயிட்டு எந்த விஜய்ப்பா முதல்ல இருக்கார் அவரா, சிவகங்கையில் இருக்காரா அப்படி கேட்க மாட்டாங்க. விஜய்னா யாரு? நடிகர் விஜய், அவ்வளோதான். அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் திமுகவிற்கும் உதயநிதிக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் விஜய் ஒன்றும் 2026 ஒன்றும் ஆட்சியெல்லாம் பிடிக்க போகிறது கிடையாது. அப்படிலாம் பிடிக்கவும் முடியாது. ஆனாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கை வந்து அவர் பிரிப்பார். மிகப்பெரிய வாக்கு சதத்தை எட்டுவார். இந்த வாக்கு சதத்தை உயர திமுகவிற்கு அது பெரிய ஒரு அடி விடும். அப்படிதான், அதனால தான் பயப்படுறாங்க. சார் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் நிற்கிற அப்படின்னு சொல்லி பல தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல அவர் நிற்கும் போது எந்த அளவுக்கு சார் இருக்கும்? விஜய் பெரம்பூரில் நிற்கிறாரோ, விக்கிரவாண்டியில் நிற்கிறாரோ, இல்லை வேளச்சேரியில் நிற்கிறாரோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் எங்கே நின்னாலுமே வந்து வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று தான். ஏன்னா அவங்க தனியாக நிற்கிறாங்க. தனியாக நிற்கிற தாவேக்காவுக்கு அதிகமான வாக்கு வரும், ஆனால் வெற்றி பெற முடியாது. உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கங்க. அவங்க கிட்ட 35-36 லட்சம் வாக்கு இருக்குது. அந்த வாக்கிற்கு குறைந்தபட்சம் ஒரு 10-15 எம்எல்ஏவாவது வந்து நாம் தமிழ் கட்சிக்கிட்ட இருந்திருக்கும். இல்லை, ஏன்னு கேட்டால் ஒரு இடத்துல ஜெயிப்பதற்கான வாக்கு வங்கி அது இன்னும் திரளல. ஈவன் தனிச்சு நிற்கிறாங்க, யாரோட தெய்வம் இல்லாமல் நிற்கும் போது அதை சூழல். விஜய் இன்னைக்கு தான் வராரு, உடனே நான் வந்து 10% எடுத்துருவேன், நான் 20% எடுத்துருவேன். ஐ மீன் அவங்களாம் ஆட்சி அமைக்கிறதுக்கான கனவுல வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த கனவுல இருக்கக்கூடியவங்க ஒரு ஓட்டை தான் பிரிப்பாங்க. விஜய் அவர்களே ஜெயிக்கிறது கஷ்டம் தான். அதுவும் பெரம்பூர் போன்ற ஏரியாவில் சென்னையில் நிற்கிறாருன்னா திமுக கட்டாயமாக ஜெயிக்க விடாது. ஜெயிக்க விடாததுக்கான எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிராக பண்ணும். அவர் தனிப்பட்ட முறையில் நின்னா வெற்றி பெறுவதும் கஷ்டம் தான்ன்றது என்னுடைய பார்வை. தாவேக்கால பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து திமுகவில் தான் ரஜினி வந்து அரசுக்கு வரவேலன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அந்த கருத்து முற்றிலும் பொய்யானது. அது முற்றிலும் மோசமான கருத்து. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் யாரை பார்த்தும் பயப்படக்கூடிய நபர் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி பவர்.
அவங்கள எதிர யார் கூட பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசினவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் இவங்கள பார்த்தாலும் பயந்துட்டாருன்னு சொல்றது, இல்ல இவங்க பயம் வச்சுட்டாங்க, இதனால தான் வந்து வரலன்னு சொல்றதெல்லாம் வந்து அது ஒரு பொய்யான ஒரு பேச்சு. அதுவும் நீங்க தாவேகா போன்ற கட்சியில ஒரு பொதுச் செயலரா இருந்துக்கிட்டு இந்த மாரி வந்து பொய் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதை தவிர்க்க வேண்டும். ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த புகழுக்கு நிகர் யாருமே கிடையாது தமிழ்நாட்டுல. இப்ப ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஈடா வந்து நீங்க ஒரு முதலமைச்சரையோ, ஒரு பிரதமரையோ கூட சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் செல்வாக்கு தான் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு. ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியலில் உங்களுக்கு 1008 மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம். ஆனா, அவருக்கான ரீச், அவருக்கான வலிமை அப்படின்றது எங்கேயோ இருந்தது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தா நிச்சயமா வெற்றி பெற்றிருப்பாரு. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா, மக்கள் வந்து அவர அப்படிதான் பார்த்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச்ல இருக்கக்கூடிய நபரா தான் வந்து பார்த்தாங்க. அப்படிப்பட்ட நபர் வந்து ஏன் வரலன்னா, அவரு சில விஷயம் யோசிக்கிறாரு. இப்ப விஜய் சொல்றாரு இல்லையா? "நான் வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவேன். நான் தான் வந்து ஆளுங்கட்சியா வரப்போறேன்." அப்படின்றத ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த எதார்த்தத்த புரிஞ்சுக்கிறாரு. அவர் வந்து பீரியட் வந்து கோவிட் பீரியடு. கோவிட் பீரியட்ல வந்தா நம்ம வந்து கூட்டங்கள சந்திக்கணும். இப்ப ஏற்கனவே கரூர் போன்ற விஷயங்கள் 41 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அதுக்கு ஒரு துளி கூட பொறுப்பற்ற ஒரு பதிலை வந்து விஜயும் வந்து ஏத்துக்கல. இதுல வந்து எங்களுடைய அல்லது என்ன சொல்றது? நம்ம விஜய் தான் குற்றவாளின்னு கூட சொல்லல. குறைந்தபட்ச அக்கறை விஜய்க்கு அவருக்கு இருந்திருக்கணும். ஆனா ரஜினிகாந்த் போன்றவங்க பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நம்பிக்கைய வந்து கொண்டவங்க. இப்ப மக்கள் வந்து பலியாவறதையோ, இல்ல ஒரு கெடுதல் நடக்கிறதையோ அவங்கலாம் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப விஜய் போன்றவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தன்னை பார்க்க வந்து 47 பேருடைய இறப்பையே வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, திமுகவுடைய சதின்னு சொல்ட்டாங்க. இப்ப திமுக நல்ல கட்சியான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நான் வந்து திமுக வக்காலத்துலாம் வாங்கல. ஆனா 47 பேருடைய மரணத்துக்கு காரணம் நீ திமுகன்னு சொன்னா அத நம்ப முடியாது. செந்தில் பாலாஜி ஆள் அனுப்பிச்சிட்டாரு, உள்ள கத்தி எடுத்துட்டாங்க. அதெல்லாம் பொய்யான விஷயங்கள். அப்ப ரஜினிகாந்த் என்ன நினைக்கிறாரு, நம்ம வந்தா உடனே மாத்த முடியுமான்னு கேட்டா மாத்த முடியாது. ஏன்னா அன்னைக்கு திமுகவுக்கான மிகப்பெரிய என்ன சொல்றது? பாஜக வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்ப்புல இருந்துச்சு. அப்ப திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட, ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழல் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒரு ஆட்சிக்கு வராரு வரலன்றத விட 100% ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல ஜெயிச்சிருக்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் உடனே ஜெயிச்சிருக்கலாம். அது வந்து கூட்டணி வச்சோ, கூட்டணி வைக்காம ஜெயிச்சிருக்கலாம். அது பாஜக அலையன்ஸோ இல்ல அதிமுக அலையன்ஸ் ஜெயிச்சிருக்கலாம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஈக்குவலா விஜய் கிடையாது. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால வந்து விஜய வந்து திமுக வந்து பயப்பட வச்சு நினைச்சாங்க. விஜய் பயப்பட வைக்காம வந்துட்டாரு. ரஜினிகாந்த் பயந்துட்டாருன்னு சொல்றதெல்லாம் எனக்கு இதுவரைக்கும் ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட்டா தான் நான் பார்க்குறேன். சார், ஒரு தலைவன் அப்படின்னா, ஒரு மக்களுக்கான தலைவன்னா, மக்களோட பிரச்சனை பேச வந்தா ஒரு உண்மையான தலைவனா இருக்க முடியும். ஆனா விஜய் அவர்கள் சமீபமா நடந்த ஜாதி ரீதியா நடந்த கொலைகள் பற்றியும், ஜாதியில் நடந்த பிரச்சனை பத்தியும் விஜய் இன்னும் மௌனம் காக்குறாரு. அது ஏன் சார்? விஜய் அவர்கள் மௌனம் காக்கல. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுகவை விட பட்டியல் சமூக மக்களுக்கு மிக எதிரான ஒரு கட்சியை கட்டமைத்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகம் என்பது முழுக்க முழுக்க ஒரு ஆதிக்க சாதைகளால் நிரம்பிய அல்லது தலித் மக்களுக்கு எதிரான மைண்ட் செட் கொண்ட ஒரு கட்சி. நான் ஏன் இவ்வளோ ஒரு காட்டமான விமர்சனத்தை விஜய் அவர்கள் மீது வைக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து தலித் மக்களுடைய கட்சி தான் அம்பேத்கருடைய புகைப்படத்தையும் பயன்படுத்துவாங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை நீ வந்து வெறுமனையா வாக்காக மட்டுமே வச்சிருக்க விஜய். ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா, கவினுடைய ஆணவ படுகொலை என்பது தமிழ்நாட்டையே உலுக்கியது. அந்த கவின் அப்படின்ற ஒரு பேரு கூட விஜயவாடிலிருந்து ஏன் வரலன்னா, நம்ம வாய் திறந்தா நமக்கு மிளகாய்ப்பொடி வீரர்களுடைய வாக்குகள் கிடைக்காது. யார் அந்த மிளகாய்ப்பொடி வீரர்கள்? சோ கால்டு இங்க இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தில் தங்களை ஆண்ட சாதிகளாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய வாக்கு கிடைக்காதுன்ற ஒரு காரணத்திற்காக ஒருத்தன் ஆணவ கொலையால் வந்து கொலை செய்யப்பட்ட அவனுக்காக வாய் கூட திறக்கல. இப்போ நடந்த இந்த சிவகங்கை இஷ்யூ, மானாமதுரை இஷ்யூ வந்து முதல்ல இந்த சிவகங்கை இஷ்யூ வந்து என்னவா அட்ரஸ் பண்ணாரு விஜய் அவர்கள்? போதை பிரச்சனை. போதை பிரச்சனையா அது? போதைன்றது அவன் பயன்படுத்திய ஒரு டூல் அவ்வளோதான். அது முழுக்க முழுக்க ஒரு சாதிய ஆணவ பிரச்சனை, சாதி வெறி பிரச்சனை, கொழுக்கு எடுத்து போய் திமிர் எடுத்து போயிட்டு சாதி பெருமையை காட்டுறதுக்கோசரம் இவன் பெரியார் ஆகிறதுக்காகவும் பட்டியல் சமூக மக்களை போய் வெட்டுறான். விஜயால பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதிய பிரச்சனை சொல்ல முடிஞ்சிச்சா? விஜயும் சொல்ல, அந்த கட்சியில எவனும் சொல்லல. அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அப்ப நீ என்ன பண்றன்னா, திமுக, அதிமுக எப்படி ஏமாத்துனானோ அதை விட மோசமா அம்பேத்கர் அவர்களை நீ புகைப்படத்துல வச்சுக்கிட்டு வந்து ஏமாத்துற. அப்ப பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றுவதற்காக விஜய் கட்சி நடத்துறாரு. எனக்கு என்ன ஒரு பெரிய கோவம் அப்படின்னா, தயவு செஞ்சு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஒரு விஷயத்துக்காவது விஜய் வந்து வாய் திறந்திருக்காரா? விஜய் வந்து என்னைக்காவது வந்து வேங்கவேல் போயிருப்பாரா? உன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடந்ததா இஷ்யூ? நீ போக வேண்டியது தானே? யாராவது கொஞ்சம் இங்க பேசினாரு, இங்க இருக்கிற வரைக்கும் அங்க கூப்பிட்டு போக வேண்டியது தானே? நீ போலயே. நீ வந்து இந்த சிவகங்கை இஷ்யூ என்ன போட்ட நீ? போதை பிரச்சனைன்னு போடுற. ஏன் அது சாதி பிரச்சனை உனக்கு தெரியாதா உனக்கு?
அப்ப தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கெல்லாம் வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறார் விஜய். மிக மிக ஆபத்தான அரசியல்வாதி. மிக 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 சாதிய ஓட்டுகளை மட்டுமே கவர்வதற்காக நடக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. நான் உன்னை கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியாரெல்லாம் கொள்கை தலைவர்னு சொன்னா எவனும் ஏத்துக்க மாட்டான். யார் அஞ்சலை அம்மாள் யாரு? அவங்க ஒரு சமூக சேவைக்கு நீ சொல்றியா? ஓகே, நமக்கு அது மாற்றப்பட்ட கருத்துலாம் கிடையாது. வேலு நாச்சியார் யாரு? வேலு நாச்சியார் என்ன ஜனநாயகவாதியா? வேலு நாச்சியார் மன்னராட்சி காலத்துல இருந்தவங்க. அவங்க சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அது நான் என்ன சொல்றேன், அந்த கான்ஃபிளிக்ட்லயே போல. நீ ஒரு ஜனநாயக ஆட்சி நடத்துற அப்படின்னா நீ எப்படி வந்து ஒரு மன்னராட்சி ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணி? ஒரே ஒரு விஷயம் தான். வேலு நாச்சியார் போட்டா முக்குளத்துடைய வாக்கு, காமராஜரை போட்டா நாடாருடைய வாக்கு, பெரியாரை போட்டா வந்து தமிழர் இல்லாத பிறமொழியாளர் வாக்கு, அம்பேத்கர்ல போட்டா பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு, அஞ்சலை அம்மாள் போட்டா வன்னியருடைய வாக்கு. இப்படி வெளிப்படையா வந்து நீ காலை வெட்டி குரு போட்டோ போட்டுனா உன்னை வந்து கண்டுபிடிச்சிடும் ஈஸியா. என்னப்பா வன்னியருடைய ஓட்டுக்காக குரு போட்டோ போட்டேன்னு சொல்லிட்டு. அதனால நீ வந்து அஞ்சலி அம்மான்னு சொல்ற. எப்படி கொள்கை தலைவர் ஆவாங்க? காமராஜர் இந்திய தேசியத்தை ஆதரித்த ஒரு நபர். அப்ப விஜய் வந்து தேசிய கட்சி ஆதரிக்கிறார், தேசியத்தை ஆதரிக்கிறாரா? வேலுநாச்சியார் மன்னராட்சி காலத்துல வேலுநாச்சியார் மன்னராட்சி ஆதரிக்கிறாரா இவரு? முற்றிலும் வெறுமனையா வாக்கு அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்துறாரு. இப்ப அம்பேத்கருடைய புகைப்படத்தெல்லாம் போடுவதற்கு விஜய்க்கோ அந்த கட்சிக்கோ ஒரு துளி கூட தகுதி கிடையாது. தயவு செஞ்சு நீ யார் கூடனா போட்டுக்கோ. நீ எல்லாம் அம்பேத்கருடைய போட்ட மட்டும் தயவு செஞ்சு போடாத. எனக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் அது. அந்த கட்சியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் மார்வேடத்தை சுத்திட்டு இருக்காரு. வாழம் அம்பேத்கர் சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் ஒருத்தர். அவர் சொல்றாரு, விஜய் மூலமா தான் அம்பேத்கர் தெரிஞ்சார். எவ்வளவு அயோக்கியத்தனமான திமிரு பிடிச்ச பேச்சு இது. இந்த பேச்செல்லாம் கண்டிக்க வேணாவா? அம்பேத்கருக்கு உலகம் முழுக்க சிலைகள் இருக்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் அவரை ஒரு மிகப்பெரிய ஆசிரியராக கொண்டாடிட்டு இருக்கானுங்க. நீ நேத்து கட்சி ஆரம்பிச்சோம் அம்பேத்கரை பத்தி. உனக்கே தெரியல அம்பேத்கரை பத்தி. அவரை பத்தி தெரிஞ்சதுன்னா நீ தான் வந்து இங்க கூட கேஸ்ட் இஷ்யூக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துருப்ப. நீ அந்த மக்களை சந்திச்சிருப்ப. அப்போ பட்டியல் சமூக மக்கள் தயவு செஞ்சு இந்த டிவிகே போன்ற கட்சியை நம்புவது என்பது, நீங்கள் திரும்ப திரும்ப திமுக போன்ற, அதிமுக போன்ற சாதிக்காக வாக்கு நடத்தக்கூடிய கட்சிகளை நம்புவதற்கு சமம் தான் இது. மிக ஆபத்தான அரசியல் அது. மதிப்புக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் விஜய் வந்து ஆர்எஸோட தத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து பாஜக பக்கம் போக மாட்டாரு, நண்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவா பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி இல்ல, பாக்கல? அண்ணன் திருமா முதல்ல அந்த கருத்தையே சொல்லியிருக்க கூடாது. ஒரு பாஜக தத்துப்பிள்ளை, ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பிள்ளை என்று யார் கட்சி ஆரம்பிச்சாலும் உடனே அவங்கள பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடாது. இப்போ அவர் சொன்ன கருத்து உடன்பாடு கிடையாது. ரெண்டாவது, பிஜேபி பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அட்வைஸ் பண்ண தேவையும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னொரு கட்சி அட்வைஸ் பண்ணுற அக்கறையும் தேவையில்லாத ஒன்று. ஏன்னா இவர் தான் சொல்லுவார், அதிமுக வந்து பாஜக வீழ்ந்துடுச்சு, அதிமுக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்கறை வந்து அவருக்கு இருக்க வேணாம். நீங்கள் திமுகவில் உங்களுக்கான சீட்டை கேளுங்க, சமரசம் இல்லாமல் கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடியது. இப்ப அவரோட வார்த்தை எப்படி இருக்குன்னா, இவர் வந்து பாஜக பக்கம் போகவே கூடாத மாரி ஒரு அறிவுறுத்தல் சொல்ற மாதிரி இருக்கு. அது தேவையில்லாதுன்னு சொல்கிறேன். இவர் சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம வந்து அண்ணன் திருமாவர்களை வந்து திமுக பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு கட்சினே, அந்த கட்சியில் நீங்கள் ஏன்னா இருக்கிறீங்க நம்ம சொன்னோன்னா சொல்லுவாங்கப்பா, எங்கள் கட்சி எங்கள் தலைவர், எங்களுக்கு தெரியும் எல்லாம், நீ என்ன எங்களுக்கு சொல்கிறதுன்னு கேட்பாங்க. இப்போ அதே கேள்வி தானே மொத்தம் கேட்பாங்க. அது ஒரு வேண்டாம், தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி சாட்டை துருமங்களால் தான் உடைய போகுது அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க? வெளியே பொதுமக்கள் பேசுனாங்க ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படியே இடம் கிடையாது. இல்ல அவரோட பேச்சு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆனா சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க விஜயத்துக்கு பதில் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியும் திரும்ப திரும்ப வந்து அதையா சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் சீமா என்ன சொல்றாருன்னா, நம்முடைய எதிரி என்பது விஜய் கிடையாது, நம்ம எதிரி திமுக, அதிமுக தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடாது, அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தான். ஆனா அதுக்காக வந்து இப்போ சீமான் அண்ணன் சொல்லிட்டாருன்றதுக்காக விஜய் பத்தி பேசாம இருக்க முடியாதுல்ல. விஜய் வந்து கரூருக்காக, அந்த கரூர் விஷயத்துக்காக வந்து சிபிஐ என்கொயரிக்கு போறாரு. போயிட்டு வெளியே வந்து நீ வந்து கை காட்டுற, இப்படி பண்றன்னா எங்க போயிட்டு வந்து என்ன பண்றீங்க நீங்க? அப்ப விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? விஜய் அவர்களை விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம முதன்மை எதிரி திமுகன்றது தான் நான் சீமான் அவர்கள் சொல்லக்கூடியது. சாட்டை அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அவருடைய வியூஸ்னு ஒன்று இருக்குது, அவரை பார்க்குறானுங்க, அவர் சொல்றதை கொண்டாடுறான்னு அவரு பேசிட்டு இருப்பாரு. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கோ, இல்லை வந்து சாட்டை அவர்களால் தான் கட்சி பிரிய போதும் அந்த அளவுக்குலாம் இது விஷயமே கிடையாது. ஈவன் சாட்டை துறைமுகம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸாக தான் இருக்கிறாரு. சீமான் அண்ணன் சொன்னக்காக முதன்மையான எதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுக. சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் அவர்களை மட்டுமே தான் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக பக்கம் கொஞ்ச நாள போகாம இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, அது வந்து கட்சியில வந்து ஒரு சில பேர் அப்படிதான் இருக்காங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா விஜயை பேசாம இருக்க முடியாது இல்லையா? ஏன் பேசாம இருக்க முடியாதுன்னா, இப்போ விஜய் வந்து மாற்றம்னு சொல்லிட்டு வர நீ, மாற்றம்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய நீயும் திராவிடம் தானே பேசுற. இப்போ விஜய் ஏன் நாம் தமிழர் கட்சி பேசுறாங்கன்னா, விஜய் பேசக்கூடிய திராவிடம்,
விஜய் பேசக்கூடிய பெரியாரு. அப்ப பெரியாரையும் திராவிடத்தையும் கொஸ்டின் பண்ணக்கூடிய நாம் தமிழரோட நாம் தமிழர் கேடயர்ஸோ விஜய் பேசதான் செய்வாங்க. பேசாமலாம் இருக்கலாம் முடியாது. விஜய் பேசதான் செய்வாங்க. பத்திரிகையாளருக்கு புதிதாக ஓய்வூதியம் அளிக்கப்பட்டிருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவை ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஸ்கீம் சொல்றாங்க. அவ்வளவுதான் நான் பார்க்குறேன். பத்திரிகையாளர்னா யார் பத்திரிகையாளர்கள்? இப்ப நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்க. நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன். நம்ம பத்திரிகையாளர்களா? நேர்மண்ட் ஏத்துக்குமா? இல்ல உங்களுக்கு கேட்குற ஏத்துக்குமா? ஏன் நீங்க திமுகவுடைய அண்டா சொம்புன்னு சொன்னா உங்க பத்திரிகையாளர்கள் ஏத்துப்பாங்க. பத்திரிகையாளர்களுக்கு என்று தனிப்பட்ட தகுதியை கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் வடிவமைக்கல. திமுகவை ஆதரிக்கக்கூடியவங்களாம் வீடு தராங்களாம். நீங்க ஆதரிச்சுன்னா உங்களுக்கு வீடு தருவாங்க. அவ்வளவுதான். 2026 தேர்தல்களும் எப்படி இருக்கும்? இந்த 2026 தேர்தலுக்கு வந்து தமிழ்நாடு இதுவரை சந்திக்காத 4 முனை போட்டியை வந்து சந்திக்குது. 4 கட்சிகளுமே மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு நிரம்பிய ஒரு கட்சிகள் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சித்தாந்த ரீதியாக பார்த்தீங்கன்னா 2 முனை போட்டி தான். ஒன்று தமிழ் தேசியமா, இன்னொன்று திராவிடமா. ஏன்னா விஜய், எடப்பாடி பழனிசாமி, திரு ஸ்டாலின் 3 பேருமே திராவிடத்தை பேசக்கூடியவர்கள், பெரியாரை பேசக்கூடியவர்கள். இந்த பக்கம் சீமான் தமிழ் தேசத்தை முன்னெடுக்கிறாரு. ஸோ சித்தாந்த ரீதியாக வந்து 2 தான். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் ஸ்டாலின் அவர்கள், 1500 ரூபாவும் 1500 ரூபாய் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 2500 ரூபாய் விஜய் அவர்கள். இந்த மாதிரி இலவசங்கள்லாம் கிடையாது. கல்வி மருத்துவம் தான் இலவசம் சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள். ஸோ போட்டி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் 2 முனை தான். அது திராவிடமா தமிழ் தேசியமான்றது தான். திமுகவிற்கு எதிர்ப்பான மனநிலை தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக திமுக மீண்டும் அரியணை வராது என்பது என்னுடைய கணிப்பு. வரவும் கூடாது என்பது என்னுடைய விருப்பம். தமிழகத்துல ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றாங்க அப்படின்னா பீகார்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? பீகார்ல நடந்த மாதிரி நடக்குமா, உத்தரப்பிரதேசம் நடந்த மாதிரி நடக்குமானா நம்ம ஜோசியெல்லாம் பார்க்க முடியாது. 2வது தமிழ்நாட்டிற்கென்று ஒரு குணம் இருக்கிறது. அது வந்து திமுகவில் தான் இருக்குது, அதிமுகவில் தான் இருக்குன்னா சொல்ல. தமிழ்நாடு பொதுவாகவே மதவாதத்துக்கு எதிரானது, சாதிவாதத்துக்கு ஆதரவானது. அதையுமே சொல்ல விரும்புகிறேன். இப்போ பீகாரில் நடந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் எனக்கு பதில் இல்லை. அப்படியே நடக்கவும் வாய்ப்பு இல்லை. இந்த பிஜேபி உள்ள வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், அதனால் திமுக ஓட்டு போட்டுருன்னு சொல்லக்கூடிய அந்த அயோக்கியத்தரமான பேச்சை நான் பேசவும் விரும்பல. திமுக வரக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லக்கூடியது. ஓகேண்ணே. உங்களோட பல்வேறு கேள்விகள் பதிவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.